ஹே ஹாய் காய்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகி யூடியூப் சேனல் வந்து காசு வந்துச்சு. ஸோ அதுக்கான வந்த லெட்ரு தான் இது. எனக்கு வந்து தபால் மூலிமா இந்த லெட்ரு வந்து யூடியூப் மானிட்டேஷன் ஆகி எங்கள் சேனல் வந்து யூடியூப்பில் ஒரு இன்கமிங் வர அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. இப்போ அதுக்காக நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னா உங்களுக்கே தெரியும். என்னோடய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சில வீடியோ வந்து காமெடியாகவும், சில வீடியோ வந்து சென்டிமேட்டாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைச்சிது வீடியோவில். எல்லோரும் என் வீடியோவை பார்த்து லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. இப்போ மானிட்டேஷன் ஆனதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான். உங்களுக்கு தான் என்னோடய தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட் அமௌண்ட்டு வந்திருக்கு. அது எவ்வளோன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் வீடியோ போடும்போது ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வீடியோ போடும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னுடைய ரிலேஷன் சரி, எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாம் வீடியோ போடாதடா, உன்னால் பண்ண முடியாது, உன்னோட வீடியோ ட்ரெண்டிங் ஆகாது, அது ரொம்ப ப்ராசஸ் அதிகம், நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுங்கிற, வீடியோ போகிற நேரம் நீ வேறு எதாவது பண்ணலாம்ல, எதுக்கு இனிமேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை டைவெர்ட் பண்ணாங்க. பட் இருந்தும் நான் உள்ள உனக்கு பேசுறவங்க பேசிட்டோம், ஃப்ரெண்ட்ஸுனாலே நல்லது தானே சொல்லுவாங்க, ரிலேஷன்னாலும் நல்லது தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வீடியோ நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கு சப்போர்ட்டாக வந்து என் ஒய்ஃபு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் பசங்க 2 பேர். இப்போ ஸ்கூல் போயிருக்காரு. அவர் இருந்தாலும் பேசியிருப்பார். இன்னும் ஒருத்தவங்க தூங்குறாங்க. ஸோ என் பசங்க 2 பேருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் வீடியோ பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்க வீடியோலாம் நல்லா இருக்குல்ல? ஸோ பார்த்துக்கிறீங்கள? அவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வீடியோ கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி மவுண்டேஷன் ஆகி இன்கமிங் வர ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய லைஃப்பில் நடந்ததில் ஒரு சந்தோஷமான விஷயம் இது. இந்த மாதிரி வீடியோ வந்து மானிட்டேஷன் ஆகி யூடியூப்பில் இன்கமிங் வருதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ என்னால் முடியாதுன்னு நான் நினச்சேன். சரி ட்ரை பண்ணுவோமே, முடியாதுன்னு கிடையாதுல்ல, எதுவுமே முடியாதுன்னு விட்டுறக்கூடாதுல்ல. சரி ட்ரை பண்ணுமே, நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சக்ஸஸும் ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷங்குது. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் மூலிமா எனக்கு இன்கமிங் வந்திருக்கு. ஸோ டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆன்லைன் மூலிமா ஒரு அமௌண்ட்டு சம்பாரிச்சிக்கிறேன்னா அது யூடியூப் தான் ஃபஸ்ட்டு. ஸோ யூடியூப் ரொம்ப நன்றி சொல்லணும் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ எல்லாமே நல்லா ட்ரெண்டிங் ஆகிருக்கு. எனக்கே தெரில என்னோடய வீடியோ 1 மில்லியன் அளவுக்கு போயிருக்கு. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரில. சும்மா இப்போ தான் நான் செக் பண்ணுறேன். வீடியோ 1 மில்லியன் போயிருக்கு, லைக் போயிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்களும் வந்து இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து வீடியோ போடணுன்னு ஐடியா இருந்தால் பண்ணுங்கள். உங்கள யாரோடைய ஐடியாவும் கேட்காதீங்க. நீங்களே ட்ரை பண்ணி, நீங்களே பண்ணுங்கள். நல்லா சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இவங்க அதை சொல்லிட்டாங்க, அவங்க இதை சொல்லிட்டாங்க, ஐயோ எனக்கு கூச்சமாகலாம் நினைக்காதீங்க. திறமை இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், நல்லா முன்னேறுவீங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு பயந்து, இவங்களுக்கு பயந்து வீடியோ பண்ணாமல் இருந்தால் எனக்கு இப்போ வந்து யூடியூப்லேருந்து ஒரு இன்கமிங் வந்திருக்காது. நான் கரெக்டு தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னையே எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க, இந்த வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணவே பண்ணாதான் சொன்னாங்க. அப்புறம் இல்லை, நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அதான் இப்போ நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேயும் சரி, உங்கள் சைட்லையும் சரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ இன்னொன்றும் வீடியோ பண்ணணுன்னு ஒரு ஆசை. நானும் நிறையா பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் மெசேஜும் கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னும் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு சென்டிமெண்ட்டும் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்கள் இது இல்லாமல் இன்னும் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எனக்காக சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப்லேருந்து வந்த இன்கமிங்கை வைத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட ஒரு நல்ல மைக் இல்லாமல் இருந்தேன் நான் ஆரம்பத்தில். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மைக்கே வந்து என்னோடய வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி லவுடாக இருக்கும். இது என்னோடய வீடியோவை பார்த்து என் ஃப்ரெண்டுடைய மாமா அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மைக் வாங்கி கொடுத்தாரு. இன்வெஸ்ட் பண்ணி அவர் ஒரு நல்ல மைக் வாங்கி கொடுத்தாரு. ஸோ அவர் வாங்கி கொடுத்த மைக்கு தான் இந்த மைக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் வீடியோ இன்னும் நல்லா போட ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஆள் தானே வச்சுக்கேன். வீட்டில் வந்து எனக்கு கேமரா எடுக்கலாம் ஆள் கிடையாது. நான் ஒரே ஆள் தான் எடுப்பேன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ட்ரைபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அப்புறம் அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த ட்ரைபாட் வச்சு தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு பொருளும் எனக்கு ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்தது தான். நானாக ஓனாக வாங்கினதில்ல. வாங்கணும்னு நான் பார்த்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு இன்கமிங் கிடையாது. இன்கமிங்கை வந்து ஃபேமிலியை ரன் பண்ணவே கரெக்டாக இருக்கும். நம்ம இருக்கிறதோ வாடகை வீடு. ஸோ வாடகை கொடுத்துக்கிட்டு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கிட்டு,
அது இதுன்னு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாடகை வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் நல்லா வீடியோ பண்ணுவேன். நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெறும் எப்படி சொல்றது? ஒரு ₹10,000 வந்திருக்கு. இதான் அந்த காசு யூடியூப்ல. ஃபர்ஸ்ட் டைமு எனக்கு வந்து ₹10,000 வந்திருக்கு. ஸோ இந்த காச வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஓன் யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா இதுவும் நான் உழைச்ச காசு தான், சும்மா வரல. ஸோ இந்த காச வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்காவது நான் சாப்பாடு வாங்கி குடுக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா. என்ன சொல்றீங்க? கரெக்ட்டு தானே? ஸோ ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி குடுக்கணும். அதான் என்னோட ஆசை. இந்த ₹10,000 வந்ததுனால தான் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துருக்கேன். ஸோ இது வராம இருந்திருந்தா, அந்த 10 பேர் சாப்பாடு என்னால வாங்கி குடுத்துருக்க முடியாது இல்லையா? ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு வாங்கி குடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்னும் இன்கமிங் அது அதிகமா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அவங்களுக்கு என்னமோ நான் செய்வேன். சரிங்களா? ஸோ இது இப்ப நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னா, அது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்ல, உங்களுடைய சப்போர்ட்டும் தான். இது என்னுடைய காசுல மட்டும் நான் வாங்கி தரேன்னு நினைக்காதீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி, நீங்க எனக்கு வியூஸ் பண்ணி, நீங்க என்னோட சேனல் மானிடைசேஷன் பண்ணதுனால தான் இந்த காசு வந்துச்சு. ஸோ இதுல உங்களுடைய சப்போர்ட்டும் இந்த காசும் அதுல இருக்கும். இப்போ நான் சாப்பாடு வாங்கி தரேன்னா, அந்த புண்ணியம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். எனக்கு மட்டும் அந்த புண்ணியம் சேராது. உங்களுக்கும் சேரும், உங்க ஃபேமிலிக்கு சேரும், உங்க பசங்களுக்கும் சேரும். நீங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? சரி நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் வந்து என்னுடைய வீடியோ வந்து நல்லா ட்ரெண்டிங் ஆகணும். நல்லா ஒரு இன்கமிங் வரணும். அதாவது இன்கமிங் எனக்காக கேட்கல. என் ஆசை என்னன்னா, 10 பேருக்கு என்னால முடிஞ்சத நான் ஹெல்ப் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. ஸோ எல்லாருக்குமே என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணணும். அதாவது என்னை தேடி வந்து, "செல்வா எனக்கு இந்த ஹெல்ப் எனக்கு வேணும்டா" அப்படின்னு கேட்டா, என்னால இல்ல என்கிட்ட இல்லன்னு சொல்லாத அளவுக்கு நான் இருக்கணும். என்னால முடிஞ்சது ₹10ன்றது ஒரு ₹5 குடுத்தா நான் ஹெல்ப் பண்ணணும். அதான் எனக்கு ஆசை. ஆனா இப்போதைக்கு நான் ஹெல்ப் பண்ற கண்டிஷன்ல இல்ல. எனக்கே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும் வேணும் போல. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டத்துல இருக்கேன். சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். என்ன சொல்றீங்க? அதான் எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்க வந்துட்டீங்க. யூடியூப் வந்துடுச்சு. இதுக்கு மேல நான் இருக்கோம். ஸோ பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுவோம். நல்லா பண்ணுவோம். நல்லா முன்னேறுவோம். நல்ல எண்ணமா வச்சு நல்லதே செய்வோம். நீங்களா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட தயவு எனக்கு எப்பவும் தேவை. ஸோ என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு புடிச்சிருக்குல்ல? ஓகே. புடிச்சிருக்கு நம்புறேன். புடிச்சிருக்க வீடியோ வந்து நீங்க பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதுல தான் வந்து எனக்கு ஒரு வியூஸ் வரும், ஒரு இன்கமிங் வரும். நம்ப ஒரு 5 இல்ல ஒரு 3 பேருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஹெல்ப்ல உங்களுடைய பங்கும் தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ என்னோட சன்னு ஸ்கூலுக்கு போயிருக்கான். என் பாப்பா, என் பொண்ணு தூங்குறான். அவங்க முழிச்சிருந்தா கூட வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ நான் என் பையன்லாம் வந்த பக்கம் ஏதாவது ஒரு வீடியோ கன்டென்ட் ரெடி பண்ணி போடுறேன். அதேமாரி என்னோட யூடியூப் சேனல்ல கருப்புசாமின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த வீடியோ அது. என் பையனுக்கு கருப்புசாமி வேஷம்லாம் போட்டு அவனை நடிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ அது. டே அண்ட் நைட் ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை ஷூட் பண்ணேன். தம்பியை தூங்க விடாம கஷ்டப்பட்டு, பாவம் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி ஓகே. நீங்கள் அந்த வீடியோ பாருங்க. பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மேல வீடியோ போடுறதுனால டக்குன்னு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய தயவு இல்லைன்னா எங்களால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இந்த அளவுக்கு வீடியோ போட்டிருக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு இன்கம் எடுத்திருக்க முடியாது. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.